வணக்கம். இந்த தொகுப்பில் சீத்காரி எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். சீத்காரி என்றால் குளிரானது என்று பொருள். செய்வதற்கு இது மிகவும் எளிமையான ஒன்று. இதை நாம் கோடை காலத்தில் செய்தால் நம் உடலில் இருக்கும் வெப்பத்தை தணித்து கொள்ளலாம். இது எப்படி செய்வது என்றால் இது ஒரு மிக எளிமையான ஒரு வழி. விருப்பப்படி நாம் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். இரு பற்கள் வரிசையும் நாம் சேர்த்து கொண்டு வாய்க்குள் இருக்கும் நாக்கை மேல் அண்ணாக்கில் ஒட்டி கொஞ்சம் மடித்து கொள்ள வேண்டும். இஸ் என்ற காற்றை வாய் வழியே உள்ளே இடுக்கு வழியாக உறிஞ்ச வேண்டும். முடிந்தவரை நாம் கும்பகம் செய்யலாம். இஸ் என்ற காற்றை நாம் இழுப்பது போலதான். பிறகு மெல்ல மூக்கினால் காற்றை சீராக வெளியேற்ற வேண்டும். வாயால் இழுத்து மூக்கால் மூச்சை வெளியிட வேண்டும். முடியாதவர்கள் பற்கள் கிட்டியில் மூச்சை வெளியிட வேண்டும். கும்பகம் நாநுனி மேல் அண்ணாக்கில் தொட்டு அமுதி இருக்க வேண்டும். 10 தடவை காலையும் மாலையும் இதை நாம் செய்யலாம். இது செய்வதால் நமக்கு என்ன பயன் என்றால், தாகமாக இருக்கும் போது இதை செய்தால் தாகம் தீர்ந்துவிடும். முகமும் அழகு கூடும், வலிமையும் உண்டாகும். பசி, தாகம், தூக்கம் முதலியவற்றை வெல்லலாம். நம்மை நச்சுத்தன்மை எதுவும் நெருங்காது. உடல் வெப்பமும் குறையும். இதை நம் கும்பகம் இல்லாமலும் செய்யலாம். நம்மளுடைய வறட்சியும் உண்டாகாது. நன்றி.